வணக்கங்க நான் உங்க சமையல்காரர் பொண்ணு இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது உருளைக்கிழங்கு மசாலா இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்யறேங்க அடுப்பு ஒரு வடசட்டி வச்சிட்டேன் அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க இதுல கொஞ்சம் கடுகு போடுறேங்க கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுறேங்க இதுல ஒரு பெரிய வெங்காயங்க ஒரு 5 கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாவை நாலா கட் பண்ணி வச்சிருக்கேங்க கொஞ்சம் சின்ன பச்சை மிளகாயா இருந்துச்சுன்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க இதுக்கு பச்சை மிளகாய் தாங்க சூப்பரா இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டுங்க இதுல மீடியம் சைஸ்ல 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கேங்க இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா நீங்க 1.5 தக்காளி போட்டா போதுங்க மீடியம் சைஸா இருந்தா 2 முழுசா போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டுங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இதுல 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போடுறேங்க 1 டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா போடுறேங்க இது நார்மலா கடைகளில் கிடைக்கிறது தாங்க இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க இப்போ இதில் நான் 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க தக்காளியோட மசாலா நல்லா கலக்கட்டுங்க இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேங்க இதில் இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் பொடிச்சுட்டு போட்டுக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே பொடிச்சுட்டு போடலாங்க ஏன்னா இது கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கணும் இந்த குழம்பு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் பொடிஞ்சிரும் அதனால நம்ம முதல்ல போடும் போதேங்க கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டோங்கன்னா இது கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக அதுவே உடஞ்சிக்கும் இப்போங்க இதில் இன்னொரு 1/2 டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இது நல்லா ஒரு கலரி விட்டுங்க இன்னொரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க அப்போதான் இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயேங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க காரம் ஊற்றினா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலா கொதிச்சிருச்சுங்க இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இவ்வளவுதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சுங்க இது ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் செஞ்சிடலாம் இன்கிரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தாங்க இதோட டேஸ்ட் நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் சப்பாத்திக்கு செம்மையான காம்பினேஷனுங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூங்க